Hello viewers, welcome to Jeevas Nalabagam. இன்னைக்கு வந்து நம்ம சோப் ஆல்ரெடி நம்ம வந்து ஏற்கனவே டிஷ்வாஷர் பவுடர் பார்த்துருக்கோம், பாத்திரம் விளக்குற பவுடர். இன்னைக்கு வந்து இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான இன்னொரு மெத்தட் உங்களுக்கு சொல்லலான்ட்டுங்க. இது வந்து இந்த சோப் காய், அது பூந்திக்காயின்னு சொல்லுவாங்க. இந்த சோப் காய் இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது. இது ஒரு பேக்கெட் 10 rupees அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது, 10 ரூபா பக்கம் தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சோப் காய் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் இது ரெடி பண்ணுறது வந்து இப்போ நான் நைட்டுக்கு ரெடி பண்ணுறேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு இது ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாகிற அளவுக்கு, ஓரளவுக்கு முக்கால்வாசிக்கு தண்ணி ஃபுல்லாகிற அளவுக்கு இதை வந்து அடுப்பில் வைக்க போகிறேன். இது நல்லா பாயில் ஆகி கொதிக்கிட்டுன்னு ஒரு 1/2 hour கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து இதை ஆஃப் பண்ணி ஓவர் நைட் ஃபுல் நைட் வச்சுடுங்க. நாளைக்கு இதில் இருக்கிற அந்த லிக்விடை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா சோப் லிக்விடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரெஸ் வாஷிங் மிஷின் லாண்ட்ரிக்கும் நார்மல் நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் லிக்விடாக. இது நல்லாவே அழுக்கு எடுக்கும். ஈவன் நம்ம பாத்திரமும் விளக்கலாம், நல்லாயிருக்கும். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடு. இப்போ பாருங்கள், இது நல்லா இந்த சோப் காய் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. யூஸ்வலாக சோப் காயில் நோரம் நல்லாவே வருங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, தண்ணி ரொம்ப நம்ம அதிகமாக வச்சிட்டோம்னா வந்து உங்களுக்கு மேலே பொங்கி வரும். இப்போ நல்லா மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஃப்ளேமை வச்சுட்டேன். நல்லா இப்போ ஒரு 1/2 hour கொதிக்க முடிய போகுது. இப்போ இதை நான் ஆஃப் பண்ணி ஓவர் நைட் அப்படியே வைக்க போகிறேன். இதை காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சோப் காய் வந்து நான் நைட்டு வந்து நல்லா ஒரு 1/2 hour வந்துங்க தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ கம்ப்ளீட்டாக இது நல்லாவே ஆறி இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணோன்னா, இதில் உள்ள வந்து ஒரு விதை இருக்கும். இதை நீங்கள் இப்படி அழுத்தி எடுத்தாலே அது வந்துடும். இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா காய தண்ணியில் இது பண்ணிங்கன்னா இதில் நல்லாவே நல்லா இப்படி கையிலேயே நல்லா நம்ம அழுத்தி விட்டு பிசைஞ்சு விடுற மாதிரி பண்ணணும். இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதில் இருக்கிற இந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த சீடெல்லாம் அப்படியே ஒன்றுனா எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கை வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதில் இருக்கிற இந்த எசன்ஸ் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை ஒரு ஜல்லடை போட்டு வடித்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் பாத்திரம் விளக்கத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் லிக்விடாகவும். அதே மாதிரி ட்ரெஸ் வாஷ் பண்ணுற லாண்ட்ரிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஈவன் வாஷிங் மிஷின்லேயுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லாவே அழுக்கு எடுக்குங்க, எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது. பட் இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். ஈஸி மற்றதை விட உங்களுக்கு இது வந்து நான் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து பாத்திரம் விளக்குற பவுடர் போட்டிருக்கேன் சாம்பலில் செய்கிறது. அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடு. இந்த சோப் காய் வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே உங்களுக்கு கிடைக்கும். இது சின்ன பேக் வந்து 10 rupees அந்த ரேட்டுக்கு தான் வருது. பாருங்கள், இதுலேயே இப்போ எவ்வளோ நேரம் வருதுன்னு பாருங்கள். இப்படியே நீங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக இதை அப்படியே வடிகட்டிக்கலாம். ஏன்னா இந்த தோல் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து என்ன பண்ணலான்னா வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதை மறுபடியும் கூட மறுபடியும் இதை தோல் மற்ற நெக்ஸ்ட் டைம் நீங்கள் காய் மறுபடியும் வேக வைக்கிறப்ப இது இன்னொரு டைம் வேக போட்டு மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ஒரு சாக்ஸோ இல்லைன்னா ஒரு கிளாத்தில் வந்து இது முடிஞ்சு நீங்கள் வாஷிங் மிஷினுக்குள்ளேயே லிக்விட் ஊற்றுறப்ப இதையும் போட்டு வைக்கலாம். ஸோ இதில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பாருங்கள், நான் இந்த மாதிரி பாட்டிலில் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எந்த அளவுக்கு நுர பாருங்கள். இதில் உள்ள பாட்டிலில் நான் ஃபில்டர் பண்ணும்போதே இந்த அளவுக்கு இருந்தது. இப்போ இதை நான் இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நம்ம வந்து பாத்திரம் விளக்கும் போது இது யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா தாராளமாக வந்து ஒரு 1 month யூஸ் பண்ணலாம். வெளியில் இருக்கும்போது ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 6 days நல்லாயிருக்கு. இதை நீங்கள் இப்போ பாருங்கள், நான் இந்த பாத்திரம் எப்படி விளக்குறதுன்னு ஒரு டைம் யூஸ் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த லிக்விடை தான் நான் இப்போ பாத்திரம் விளக்கிறதுக்கு ஒரு பிளேட்டும் இதுவும் அந்த வடைச்சட்டி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நல்லா ஆயிலாகவே இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நிறையா மற்ற அந்த சோப் லிக்விட் மாதிரி உங்களுக்கு நிறையா இருக்காது. பட் ஆனால் நல்லா கம்ப்ளீட்டாக அழுக்கு எடுக்கும். அதே மாதிரி வந்து இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாமே நல்லா எடுத்துடும்.
பாருங்கள் இந்த பிளேட் வந்து அந்த கொஞ்சம் கூட அந்த வளவளப்பே இல்லைங்க, நல்லா இருக்குது, நல்லாவே முறன்ட்டு அந்த ட்ரையாக தெரியுது. அதே மாதிரி தான் இந்த வடைச்சட்டியும் பாருங்கள், ரொம்ப நல்லாவே எண்ணெய் வந்திருக்கு. இந்த நம்ம சோப் காயில் ரெடி பண்ண இந்த லிக்விட் வந்து நீங்கள் லாண்ட்ரி நார்மல் நம்ம வாஷிங் மிஷின் லிக்விட் மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே அழுக்கு எடுக்குதுங்க. பட் ஒன் திங், நீங்கள் அந்த சோப் லிக்விடில் வந்து நிறைய நமக்கு தெரியும் மிஷினில் வாஷ் ஆகும்போது நார்மல் லிக்விடில். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஷ் பண்ணும்போது தெரியாது, பட் ஆனால் வந்து நல்லாவே அழுக்கெலாம் எடுக்குது. நல்லா கிளாத் வந்து நல்லாவே அந்த ஒரு முறன்ட்டு நல்லாயிருக்கும் கிளாத் பார்த்திங்கன்னா. இதில் நான் இது ரெடி பண்ணியிருக்க லிக்விட் வந்து கொஞ்சம் லிக்விட் காய் நான் கம்மியாக போட்டதுனால லிக்விட் தண்ணியாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இன்னும் சேர்த்தி நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 பேக்கு ஒரு 20 காய்க்கு பக்கம் போட்டு கூட செய்யலாம். கொஞ்சம் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் திக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் லிக்விடு. இது வந்து நான் செஞ்சது வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. நான் ஏன்னா ட்ரெஸ் வாஷ்க்கும் நான் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் லிக்விடாகவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் அந்தளவுக்கு காய் போட்டுக்கலாம். ஈவன் அந்த விதையை நீங்கள் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு கூட ஒரு நல்லா மிக்சியில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கனாலும் அதில் அந்த வேஸ்டேஜ் போகாது. ஈவன் அந்த காயோட வேஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து நார்மலாக என்ன பண்ணலான்னா ஒரு கிளாத்தோ இல்லை சாக்ஸ்லேயே போட்டு கூட அதை நல்லா டைட்டாக இது பண்ணிவிட்டு வாஷிங் மிஷின்லேயே உள்ளே போட்டுடலாம். ஏன்னா நம்ம அதை வேஸ்ட்டாக தூக்கி போட்டதுக்கு ஒன்ஸ் அதில் உள்ளே போட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். இந்த சோப் காய் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஒன்று வந்து வாஷிங், நம்ம வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணவும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி டிஷ் வாஷ் பாத்திரம் விளக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் மாப் வீடு துடைக்கிறதுக்கு கூட அதில் ஒரு 10 ml 20 ml நம்ம நார்மலாக தண்ணியில் கலந்து கூட நீங்கள் வீடும் க்ளீன் பண்ணலாம். நீங்கள் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.